ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரஷ்யாவில் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட லைக்கான்ற அந்த நாயை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுறேங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1950s டைமில் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த விண்வெளி போரில் ரஷ்யா எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு விண்வெளிக்கு ஒரு நாயை அனுப்பலான்னு பிளான் போடுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம கதாநாயகன் லைக்கா தான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக மாஸ்கோ ரஷ்யாவில் சுற்றி இந்த தெருநாய்க்களை பிடிச்சி அதை எல்லாத்தையும் ஒரே ரூமில் அடைச்சி எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரைனிங் சோறு போட்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரி கேரை பார்த்து இதில் ஒரே நாயை மட்டும் செலக்ட் பண்ணுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம லைக்கா தான். ரஷ்யன் கவர்மெண்ட்டே நாங்கள் இந்த நாயை தான் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணி ஸ்பேஸ்க்கு அனுப்ப போகிறோம்னு சொல்லுங்கிறப்போ ரேடியோவில் திடீர்னு குறைச்சிட்டானா அதுக்கு ரஷ்யன் பீப்புள் ஒன்றா சேர்ந்து இதுக்கு லைக்கான்னு ஒரு பேர் வச்சிட்டாங்கன்னா லைக்கான்றது வேறு ஒன்றும் இல்லை, ரஷ்யன் மொழியில் பார்க்கர்னு அர்த்தமா. கடைசியாக லைக்கா எல்லா நாய்க்கும் டேக்காக கொடுத்துட்டு ஸ்புட்னிக் 2 அப்படின்ற ஒரு ராக்கெட்டில் November 3, 1957 அப்போது இல்லை ஸ்பேஸுக்கு போகிறதுக்கு தயாராச்சான். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா அது ஸ்பேஸுக்கு போயிடுச்சுன்னா ரிட்டன் வர முடியாது. ஏன்னா ஸ்புட்னிக்ன்ற அந்த ராக்கெட்டு அந்த காலத்தில் அப்படி தான் டிசைன் செய்யப்பட்டு தான். அட்லீஸ்ட் அது 1 வீக்காவது உயிரோடு இருக்கும். ஏன்னா சாப்பாடு தண்ணி இல்லைனா கூட ஒரு வாரம் உயிரோடு இருக்கும் நாய்க்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஆக்சிஜன் மட்டும் அந்த ராக்கெட்டில் வச்சு அனுப்பிச்சிருக்காங்க ஸ்பேஸுக்கு. மொதல் 2 மணி நேரம் பெருசாக எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலையா. ஆனால் டைம் ஆக லைக் ஆகிருந்த ராக்கெட்டில் கூலிங் சிஸ்டம் ஃபெயில் ஆகி மொத்த ராக்கெட்டுமே ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சான். லைக்கா ஸ்பேஸுக்கு போன 5 மணி நேரத்துலேயே அது பார்பிக்யூ ஆயிடுச்சுன்னு பல பேர் சொல்கிறாங்க. ஆனால் ரஷ்யா 9 நாள் அது உயிரோடு இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. கடைசியில் அதுக்கு ஒரு சிலையும் வச்சாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ரெஸ்ட் இன் பீஸ் லைக்கா.